நமசிவாய. இந்த ஒரு முறையை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஒரு லிமிடேஷன்ஸ் எல்லாம் இல்லை. பொதுவாக நான் ஏதாவது ஒரு பதிவுகளில் சொல்லும்போது ஒரு லிமிட் வைத்திருப்பேன். இந்த ஒரு அமௌண்ட் கேளுங்க, இந்த ஒரு அமௌண்ட் பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரியோ, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அளவே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை தான் இது. கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ஒரு பதிவு, ஒரு மினி கோர்ஸ் மாதிரி. இஷ்டம் இருப்பவங்க மட்டும் பார்க்கலாம். இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு, இந்த மாதிரியான முழுமையாக கேட்டு இதை செய்து வருவதற்கு, இவ்வளவு பெரிய ஒரு வீடியோவா கொடுக்கறது பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவர்களாம் இப்பொழுதே அவங்க வந்து அதிகபட்சமா ஒரு 30 செகண்ட் 40 செகண்டா இருக்கும். அவங்க வேற வேலையை பார்க்கலாம், இல்லை வேற வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மெயினாக வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்ற ஒரு அடிப்படை ரூட் காஸ் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரியான ஆழ்மனம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து, ஆழ்மனம் ஆகட்டும் அல்லது உங்களுடைய மூளை அப்படின்னு இரண்டுமே வந்து பார்த்தோம்னா கம்பைன் மைண்ட் அண்ட் பிரெயின். இது ரெண்டுமே இந்த கனெக்ஷன் வந்து கரெக்டான முறையில் உங்களுக்கு கோரிலேட் ஆச்சுன்னா தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இல்லைன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கனவாகவே போய்விடும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து பொதுவாக சொல்லக்கூடியது, என்னுடைய கோர்சஸ்லயும் சரி சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனமானதும் நம்ப வேண்டும், உங்களுடைய மூளையானதும் நம்ப வேண்டும். உங்களுக்கு வந்து நீங்க இப்பொழுதைக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 தான் உங்களுடைய கெப்பாசிட்டி. அல்லது உங்களால வந்து பணம் புரட்ட வேண்டும் அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் பணம் புரட்டுவதற்கு உங்களால வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தான் புரட்ட முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் எனக்கு நாளைக்கே 5 கோடி வேண்டும் 10 கோடி வேண்டும்னு எந்தவித விசுவலைசேஷனோ அல்லது ஒரு மேனிஃபெஸ்டேஷனோ அல்லது பிரபஞ்சத்திடம் நீங்கள் கட்டி புரண்டு அழுதாலுமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக தான் நான் சொல்லி வைத்திருக்கிறேன். அதற்கு தயார்படுத்த வேண்டும். நம்மளுடைய மனம் நம்ப வேண்டும். நம்ம இதுக்கு ஒர்த்து தானா, நம்மளால ஒரு நாள் 2 நாள்லயோ அல்லது 1 மாசம் 2 மாசத்துலயோ இது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால முடியுமா அப்படின்றது நாம் வந்து நம்மளுடைய மூளையாகட்டும் நம்மளுடைய மனமாகட்டும் நமக்கு நம்ப வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கேன் இல்லையா. இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ அப்போ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பொழுதுமே ஒரு குறைந்த தொகையை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 5 லட்சம் ஒரு 2 லட்சம் இந்த மாதிரியான விஷயமாக வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ப வைக்கணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து நாம ஒர்த்து தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம நம்ப வைக்கிறது அப்படின்றது, நம்ம இதை ஏமாத்துற விஷயம் கிடையாது. நம்மளுடைய மூளையவோ அல்லது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டையோ நம்ம வந்து ஏமாத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. அது வந்து ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு அது மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டு நம் ஆழ்மனமானது நமக்கு அப்படி ஒரு 5 கோடியோ 10 கோடியோ வாட் எவர் அமௌண்ட் நம்ம வந்து எது நினைக்கிறோமோ அந்த ஒரு நினைக்கக்கூடிய அமௌண்ட்டை நினைத்த மாத்திரத்திலே நமக்கு தருவதற்குண்டான தகுதி பெற்ற நபராக நம்மை மாற்ற வேண்டும் அல்லவா. அதுக்கு நமக்கு வந்து தகுதி பெற வேண்டும் அல்லவா. அப்படி தகுதி பெறுவதற்கு உண்டான ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டெப் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்று சொல்லுவார்கள். மேலை நாட்டினர் இப்பொழுது ரெகுலரா இந்த ஒரு விஷயம், இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஆஸ்ட்ரல் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் இது ஏற்கனவே ரொம்ப காலங்களுக்கு முன்னால வழக்கம் போலதான், ஆரம்ப காலத்திலே இதெல்லாம் தான் இந்த மாதிரியான ஹெவி விஷயத்துல இருந்தா அவங்களுக்கெல்லாம் இது ஹெவி விஷயமா இருக்கும். நம்ம எல்லாம் சாதாரணமா ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூடு விட்டு கூடு பாய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் நிறைய பேர். இப்ப நம்ம ரொம்ப ப்ராமினன்ட் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம் என்றால் கோடி சுவாமிகளை சொல்லலாம். இப்பொழுது சமீபத்தில் வாழ்ந்தவர். அதுக்கு முன்னால் அப்படின்ற மாதிரியான விஷயமா சாய்பாபாவோட விஷயம் எல்லாருக்குமே தெரிந்தது. அவர் எப்படி வந்து அவருடைய கூட்டை விட்டு வெளியே போனார் அப்படின்னு, அவர் வேற கூட்டுக்குள்ள அவர் இருந்தாரா அப்படின்றது தெரியல. நவகண்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, உடம்ப பாட்டா பிரிச்சு போட்டு போறது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து கோடி சுவாமிகள் செய்திருக்கிறார். இது போன்று பல்வேறு விதமான சித்தர்களும் சித்த புருஷர்களும் மகரிஷிகளும் நமக்கு செய்து கொண்டு வந்து இருக்கிற விஷயம் தான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ங்கிறது. நம் உடலை விட்டு வெளியே போவது அன்றாடமே நாம் படுத்து தூங்கும் போது வந்து பலருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்ததுன்னா கமெண்ட்ல கையை தூக்குங்க. ஸோ என்னன்னா, உங்களுக்கு ஜென்ரலா நம்ம படுத்துக்கிட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நம்மளுடைய பாடி விட்டு நமக்கு ஏதோ வெளியில போற மாதிரி ஒரு ஃபீல் வரும் தெரியுமா. சம்டைம்ஸ் நம்ம வந்து திடுக்குன்னு எழுந்திருப்போம், நமக்கு ஏதோ ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆன மாதிரியான விஷயமாக எழுந்திருப்போம். இந்த சென்ஸ் நம்ம எழுந்து உட்காரலைனாலுமே நமக்கு விழிப்பு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த தூக்க நிலை ஆழ்நிலை அப்படின்ற விஷயத்தை மீறி அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த விழிப்பு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துவிடும். அந்த விழிப்பு நிலைக்கு வருவது நிறைய பேருக்கு இப்ப வந்து ஒரு சில விஷயம்லாம் இருக்கு, நமக்கு உடம்புல போட்டு அழுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த அழுத்தத்தை பத்தி நான் பேசல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் உடலிலே ஒரு விதமான ஒரு பரவச நிலையை அடையும் பொழுது நாம் உடலிலிருந்து எங்கோ வெளியில போற மாதிரி ஒரு துளி தான், ரொம்பலாம் வெளியிலனா பக்கத்து வீட்டுல போய் எட்டி பார்த்துட்டு வரதில்லை. நம்மளுடைய உடம்புல அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது லைட்டா 1 இன்ச் மேல போயிட்டு வர மாதிரியான ஒரு விஷயமாக நமக்கு நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து நம்ம சாதாரணமா நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, நம்ம எல்லோருமே வந்து பார்த்தோம் என்றால் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற மாதிரி ஆன்மீக விஷயங்களும் பல்வேறு விதமான மந்திரங்களை கேட்டும் உள்வாங்கியும் கூறியும் பழக்கப்பட்டு நிறைய விஷயத்திற்கு நாம் நம்மளுடைய கலாச்சார ரீதியாகவும் சரி நம்மளுடைய பழக்க வழக்க ரீதியாகவுமே சரி நம்ம வந்து உள்ளுக்குள்ளே புகுத்தி வைத்திருக்கிறோம்.
அதனால அந்த ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சாதாரணமாகவே வரும். நமக்கு வெளிநாட்டினர் போல் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, நம்ம கஷ்டப்பட்டு அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். டெய்லி ஒரு 10 நிமிஷம் செஞ்சால் போதுமானது. இந்த ஒரு விஷயமானது உங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னு அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இதை ஒரு பிராக்டிஸா வச்சுக்கோங்க. நீங்க வேற எனி கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நான் கொடுத்ததாகட்டும், அல்லது வேற யார்கிட்டயாவது கொடுத்தது, வேற யாராவது உங்களுக்கு கொடுத்துருக்கு எடுத்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகட்டும், எதா இருந்தாலுமே சரி, அதை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றாலும் பேசிக் ரூட் காஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை திடப்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள். ரூட் காஸ் எவ்வளவு நாள் செய்யணும்னா, ரூட் காஸ் வந்து ஆட்டம் காணாமல் இருப்பதற்காக நம்ம வந்து காலம் முழுவதுமே செய்து வர வேண்டியதுதான். ஸோ இப்போ முக்கியமான இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். வரக்கூடிய சனிக்கிழமை 23ஆம் தேதி லைவ் விஷயம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மதியம் வந்து ஒரு 3 மணி அந்த மாதிரியான வாக்கில் வந்து எல்லாரும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம லைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இப்போ சமீபத்தில் போட்ட ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன். யாருமே வாயை திறக்கல, அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக புரிந்து கொள்கிறேன். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாளிலே இரவு நேரத்துடன் உங்களுக்கு வந்து நாளை நடக்கக்கூடிய, அதாவது அமாவாசை தினத்திலே, சுக்கிரவார அமாவாசையிலே நடக்கக்கூடிய திருஷ்டி துர்கா பூஜை மற்றும் சண்டி ஹோமம், சண்டி நவாட்சரி ஹோமம், இதோடைய பதிவுகள் வந்து பூஜாஹோமம்.orgல வந்து முடிவடைய போகிறது. இதுக்கு பிரசாதமாக நம்ம வந்து திருஷ்டி துர்கா பூஜை செய்து பூஜையிலே ஆவாகனம், ஆகர்ஷணம் எல்லாம் செய்விக்கப்பட்டு கண் திருஷ்டி யந்திரம் ஒன்று வழங்கவிருக்கிறோம். விருப்பம் இருப்பவர்கள் பூஜாஹோமம்.orgல இன்னைக்குள்ள நீங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம். முதல்லாம் வந்து நடுவில் கொஞ்ச நாள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. திரும்பவும் இப்போ வழக்கம் போல ஆரம்பிச்சுட்டாங்க. பதிவு முடிந்ததுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து எங்களுக்கு மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கறதுனால கொஞ்சம் அடிக்கடி இதுல ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம டைரக்டா இந்த ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற விஷயத்துக்கு போயிடலாம். இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து இப்போ யூடியூப்ல தேடி பார்த்தாலோ அல்லது நீங்க வந்து கூகுள்ல தேடி பார்த்தாலோ எப்படி இருக்கும்னா, நம்ம உடலை விட்டு வெளியிலே போவது, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பத்தி தான் நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன். நம்ம ஒரு இன்ச்செல்லாம் நம்ம வெளியில போயிட்டு வர மாதிரி ஏதோ ஒரு பரவச நிலையை அடைந்தால் போல் நம்ம பலருக்குமே இருந்திருக்கும். அப்படி இல்லாத நபர்களே இருந்திருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் என்னால் கண்டிப்பான முறையிலேயே சொல்ல முடியும். அது மாதிரியான ஒரு நிலை தான். இப்போ அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாம் வந்து நம்மளுடைய உடலை விட்டு பல்வேறு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. ஒரு நிலையை அடைந்து சில விஷயங்களுக்கு போயிட்டு நம்ம வேண்டும் பொழுது திரும்பவும் நம்ம உடலுக்குள் வந்து கொள்வது அப்படின்ற அந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரியான அந்த ஓபிஇன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரிலேட்டபிளா தான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த வார்த்தைகளுக்குள்ளே நாம் போக வேண்டாம், இந்த வார்த்தைகளுக்குள்ள சிக்க வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியறதுக்காக தான் இதை உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது நான் பண்ண போறது என்னன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்திருந்தேன். ஹேண்ட் சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான முறை, ஆக்ஞா சக்ரா ஆக்டிவேட் பண்றதுக்கு உண்டான முறை, இது இரண்டுமே நான் கொடுத்திருந்தேன். ஹேண்ட் சக்ராவை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு முறையும் கொடுத்திருந்தேன், மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் சொல்லிட்டு இந்த 2 கையை இப்படியே வைத்துக்கொண்டு அதற்கு நடுவில் உங்களோட கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டே இருங்க. அது இரண்டும் தானாக சேரும். என்ன ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் தானாக சேரும். ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரியான விஷயமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி சேரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதே ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு இப்பவும் தேவைப்படுது. இதை எந்த ஒரு நாள்ல ஸ்டார்ட் பண்ணணும், நான் வந்து வீட்டு விளக்கா இருந்தா ஸ்டார்ட் பண்ண கூடாதா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வேண்டாம். இது உங்களுடைய சுயத்தை முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அகைன் வந்து எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸும் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக்கி கொள்ளுங்கள். சின்னதா ஒரு மெசேஜ் டோன் கூட வந்துடக்கூடாது. அதே மாதிரி கதவை யாரும் வந்து தட்டுறது, உங்களை ஏதாவது ஒரு ரூபத்திலே டிஸ்டர்ப் பண்றது அப்படின்றது இல்லாம பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் தான். இந்த 10 மினிட்ஸ் நீங்க இதுக்கு உங்களுக்காக செலவிடுங்கள். தனியான முறையிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள். இதற்கு எந்த ஒரு மந்திரமுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு மந்திரம் கூட இது உங்களுக்கு தேவையில்லை. கடைசியில நீங்க உங்களுடைய ஒரு விஷயமாக ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முறை இருக்கிறது, அவ்வளவுதான். இதுல வந்து மந்திரம் வேற எதுவும் கிடையாது. எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்கள் கும்பிட போறது கிடையாது. பிரபஞ்சத்திடம் டைரக்டாக சில விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை செட் பண்ணிக்க. இன்டென்ட் செட் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, அந்த இன்டென்ட் செட் பண்றது, அதாவது சங்கல்பம் செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு லட்சம் வேணும், அவ்வளவு லட்சம் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இல்லாமல், எவ்வளவு உங்களுக்கு ஓவராலா உங்களுடைய லைஃப்ல ஒரு லட்சியம்னு வச்சிருப்பீங்கல்ல. சில பேர் வந்து பார்த்தோம்னா சில கடன் இருக்கும்போது ரொம்ப மன அழுத்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கடன் 5 லட்சம் 6 லட்சம் இருக்கு, அதை அடைச்சா போதும், எனக்கு வந்து அப்புறம் அன்றாடம் கஞ்சி குடிச்சா கூட போதும், நான் அந்த மாதிரியான ஒரு ஒன்று வீட்டில் கூட இருந்துப்பேன், இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா ஒன்ஸ் அதெல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு பல்வேறு விதமான அடுத்த ஒரு தேவைகள் வரும். அது மாதிரிலாம் இந்த மாதிரியான எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே வச்சுக்காம உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கோங்க. என்னுடைய லைஃப்ல வந்து எனக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 crores ஆவது வேணும். அதுக்கப்புறம் அந்த 5 crores நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது போய்க்கலாம், அல்லது 50 crores ஆவது வேணும். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு
உங்களுடைய மனதையும் ஆழ்மனதையும் சரி, பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆழ்மனதையும் சரி, உங்களுடைய மூளையும் சரி, எல்லாத்தையுமே தயார்படுத்திக் கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய உடலை விட்டு நீங்கள் வெளியே சென்று விட்டு திரும்பவும் உடலுக்குள்ளேயே வரப்போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நீங்கள் இப்ப பார்க்க போறீங்க. ஒரு மாதிரியான கால் கைகள் எதையும் வந்து சேர்க்கறது, கட்டுறது, கால் விரல மடக்கி வைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தா இது நடக்காது. ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துறதுக்கு உண்டான ஒரு முறையாக பாருங்கள். இது மாதிரி கை வச்சு சேர் இருந்ததுன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். கை வச்சு சேர்ல 2 கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன கேட்கிறீர்களோ அதே வார்த்தையில் அதே விஷயத்தையே நீங்கள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் அந்த லட்சியத்தை அடையும் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க கேட்டுட்டீங்க, கேட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள்ல உங்களுக்கு என்ன நீங்கள் தேவையோ, உங்களுக்கு 30 லட்சமா 40 லட்சமா 50 லட்சமா வந்துடுது அப்படின்னா அகைன் நீங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு தயார்படுத்துங்கள். உங்கள் பிரபஞ்சத்திடம் உங்களுடைய கேள்வியை வைப்பதுங்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை 1 கோடி ஆகட்டும் 2 கோடி ஆகட்டும் என்னவோ அது வந்து உங்களோட இஷ்டம். நீங்க அது என்ன அமௌண்ட் நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு மேல இருக்கிறது நீங்க செட் பண்ணிக்கோங்க. அகைன் இப்படி இந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வந்து இப்படி உட்காந்துடுறீங்க. ஒரு பர்டிகுலர் டைம் டெய்லி நீங்க இதுக்காக ஒதுட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியலன்னா முடியக்கூடிய ஒரு நேரத்திலே நீங்கள் செய்து வாருங்கள். கண்களை ஆழமாக மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வம் அப்படின்ற மாதிரியாக இல்லாமல் பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு தேவையான இந்த ஒரு செல்வத்தை உங்களுக்கு வந்து அடைய வேண்டும் வெகு சீக்கிரம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நினைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சினை வந்து இழுத்து விட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா மூச்சு போகிறத மட்டும் பாருங்க. மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு நிமிஷமோ 1 நிமிஷத்துக்கும் குறைவாக இதை ஒன்று பார்த்து வர வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் அந்த அந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வதை போல் உங்களுடைய உடலானது உங்களோட உடல் இந்த சென்ஸ் என்னன்னா அப்படியே உடம்பே தானா போறதுன்றதுல உடல் நான் சொல்லக்கூடியது அந்த நாம என்னன்னு சொல்லிக்கிறோம். இப்ப இது வந்து பெரிய தத்துவார்த்தமா போயிடும். நம்மளுடைய உயிரானதுன்னு வச்சுக்கலாம். நம்ம உடம்போட தானே நம்ம அதை பார்க்க முடியும். நம்ம உயிரை தனியா நம்ம வந்து பார்க்க முடியாது இல்லையா? நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயமா படத்துல தான் பார்த்துருப்போம். பேய் மாதிரி ஒரு ஃபாக் மாதிரி எல்லாம் வந்து வெளியில போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் அப்படியே அது உங்களோட உடலோடு வெளியிலே போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக கண்களை மூடிக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு முதல் நாள் 2 நாள் வரலைன்னா 3ஆவது நாள் தானா வந்துடும். சும்மா ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி போயிட்டு வந்தா போறோம். அது மாதிரியான விஷயமாக கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அது மாதிரியான போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது போகிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கும் போதே வேறொரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி தங்க வளையம், அதாவது கோல்டன் பபிள்ஸ் சொல்லலாம் அல்லது கோல்டன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சொன்னாலுமே சரின்னு வச்சுக்கோங்களேன். கோல்டன் சர்க்கிள் அப்படிங்கிறது தங்கத்திலே ஒரு தங்க நிறத்திலே உண்டான ஒரு வளையம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கோல்டன் பபிள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னா என்ன சொல்றது, தங்க நிறத்திலே இருக்கக்கூடிய குமிழிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு ரைஸ் ஆகிற மாதிரியான விஷயமாக இந்த உங்களை சுற்றி இருக்க மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிறீங்க. விஷுவலைஸ் அப்படின்ற விஷயம் என்னன்னா காட்சிப்படுத்திக் கொள்கிறீர்கள். பல்வேறு விஷயத்தை நாம் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு திரைப்படத்திற்கு போயிட்டு திரும்பி வரும்போது கூட பல்வேறு நபர்களுக்குமே பல்வேறு விதமான ஏதாவது அவர்களுக்கு அழுத்தமான ஒரு கேரக்டரோட அந்த ஒரு காட்சிப்படுத்துதல் அப்படின்றது வருது உண்டு. சீரியல்ல பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக காட்சிப்படுத்துதல் சாதாரணமாகவே வருது. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த காட்சிப்படுத்தும் முறை அப்படிங்கிற விஷுவலைசேஷனுக்கு வந்து நீங்க வந்து தயாராடுறீங்க. அது மாதிரியான ஒரு விஷயமாக விஷுவலைசேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பபிள்குள்ள அல்லது அந்த சர்க்கிள்குள்ள வாட் எவர் இட் இஸ், ரெண்டுமே பபிள் உங்களை வந்து சுத்தி இருக்கா அல்லது சர்க்கிள் சுத்தி இருக்கா, ஒன்று குமிழிகளாக இருக்க வேண்டும் அல்லது வளையமாக இருக்க வேண்டும், தங்க நிறத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதுக்குள்ள இந்த ஒரு ஜீவன் உங்களுடைய உடலானது வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வரா மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணுங்க. 2 நாள் 3 நாள் அதிகபட்சம். பலருக்கும் இந்த கை விஷயம் எல்லாம் கை வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டா முதல் நாள்லயே வந்துடும். அதை அவங்க ட்ரை பண்ணாதவங்க ஃபர்ஸ்டா ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரியாக இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்கன்னா நீங்கள் செய்யும் பொழுதே உங்களோட உடல் தானாக அப்படியே வெளியில போயிட்டு அப்படி உள்ள வரா மாதிரி பண்ணுவீங்க. ஒன்ஸ் அது மாதிரியான வந்துருச்சுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது மாதிரியான விஷயமாக தொடர்ந்து இதை செய்து வாருங்கள். டெய்லியே உட்காரும் போது இன்டென்ட் செட் பண்றதுங்கிறது நான் சொன்ன மாதிரி முதல் நாள் என்ன சொல்லியிருந்தீங்களோ அதே விஷயத்தை தொடர்ந்து அதே வார்த்தையில் அதே டோன்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதே டோன் அதே வார்த்தைகள் இரண்டுமே இருக்க வேண்டும். ஒரே துவனியிலும் இருக்க வேண்டும், ஒரே வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தைகளிலே நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி வாருங்கள். இந்த கோல்டன் பபிள் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது போயிட்டு உங்களுடைய பாடிக்குள்ள உங்களுடைய ரியல் பாடிக்குள்ள அந்த நீங்க அந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உள்ள வந்துருது அப்படின்ற மாதிரியாக இருந்தால் சிறிது சிறிதாக அது விலகி உங்களுக்கு சாதாரணமாக இருந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து அந்த விஷுவலைசேஷனை முடிச்சுக்கலாம். மெதுவாக மிக மிக மெதுவாக உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். அப்படி கண்களை திறந்து பார்க்கும் பொழுது பேரானந்தம் கிடைக்கும். கண்டிப்பான முறையிலே மிகப்பெரிய ஒரு பேரானந்தம் கிடைக்கும். அன்று இரவு வரக்கூடிய ஒரு தூக்கமும் சரி, அடுத்த மறுநாள் காலையிலே உங்களுடைய நிலை, அதாவது உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவலும் சரி பிரம்மாண்டமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும்.
முக்கியமாக நான் எல்லா விஷயத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே நேரத்தில் இதெல்லாம் என்னன்னா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புதிதாக உங்களை வைரமாக புடம்போடக்கூடிய ஒரு முறை. இந்த ஒரு முறையை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அழுக்குகளை உள்ளே செலுத்தாதீர்கள். தேவையற்ற ஒரு எண்ணங்களை உள்ளே செலுத்தாதீர்கள். ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எப்ப பார்த்தாலும் வந்து கடன் சேர்ந்துருச்சு, இல்லை எனக்கு வந்து லக் இல்லை, இந்த மாதிரியான பல்வேறு விதமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உள்ள சேர்க்காதீங்க. அது மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, வேறொரு வீடியோ கூட ரீசெண்டாக ஒன்று போட்டிருந்தேன். அந்த நெகட்டிவ் தாட் ஏதாவது வரும்பொழுதே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரீசெண்டாக போட்ட விஷயங்கள். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நீங்க வந்து தொடர்ந்து செயல் வேண்டியிருந்தீர்களா? இது இப்ப நான் போட்டிருக்கிற ரீசெண்டா போட்டிருக்கிற ஒரு 3-4 வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன வீடியோஸ் நீங்க பார்க்கணும், பார்க்காதவர்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஒண்டர்ஃபுல்லா இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் செய்து வரலாம். ஃபர்தரா நம்ம வந்து ஏதாவது கோர்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தீர்மானம் பண்ணும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மந்த் எண்டுக்குள்ளயோ இல்லை ஃபர்ஸ்ட் வீக்லயோ அப்படின்னு. ஸோ அது மாதிரியாக தீர்மானம் பண்ணும்போது இதை பற்றிய ஒரு விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள், மிக ஆழமாக போகக்கூடிய முறை, உடனடியாகவே இந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய முறை அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களுமே நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள நீங்களும் இதுக்கு தயாரா இருங்க. உங்களுக்குமே இதற்கு மென்மேலும் இந்த யூடியூப்ல ஜென்ரலாவே கூட மென்மேலும் இதோடைய அட்வான்ஸ் லெவல் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம சிவாய.